ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு போவேன்னு நான் கனவுல கூட நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கு என்னோடய சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், நீயும் வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் போவோமா வேணாமான்னு ஒரே யோசனையாகவே இருந்தது. கண்டிப்பாக நீயும் வா, நம்ம போய் முருகருக்கு நன்றி சொல்லிவிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே கிளம்பி கரெக்டாக 1.25 மணி நேரத்தில் கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் எது வேண்டுனாலும் அப்படியே நடக்கும். என்னோட 2 வேண்டுதலுமே பார்த்தீங்கன்னா கை மேலேயே நடந்துச்சு. என்னால் இப்போ கூட உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அந்த அளவுக்கு எது வேண்டுனாலும் அப்படியே தச்சுருவாவே நடக்கும். அப்புறம் நாங்களுமே மேலே முருகர் கோயிலுக்கு போயிட்டு என்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி முருகான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த முருகர் சன்னதியில் எதிர்த்தாப்புல உட்காந்து நான் வேல்மாறல் மந்திரம் படிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு தான் நான் கடையை ஓப்பன் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரேடியோவை போட்டு விட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே தைக்கவுமே நான் ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 2 சுடிதாருக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா 3 லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சேன். தொடர்ந்தே தைச்சி ரெஸ்ட் எடுக்கலை, மொபைல் பார்க்கல, யாரு கூடயுமே ஃபோனில் பேசலை. ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸில் போட்டுருவேன். எப்போதுமே காலையில் தைக்கும் போது ஃபோன் ஆன்லேயே இருந்துச்சுன்னா யாருனாச்சும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிலே நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்துடும். அதனால் ஃபோனை வந்து எப்போதுமே நான் சைலன்ஸில் போட்டுருவேன். ஊட அந்த ரெஸ்ட் டைமில் தான் யார் யார் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நான் பார்ப்பேன். இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா நீங்களுமே ஃபாலோ பண்ணிக்க. இதுக்கு இடையில கஸ்டமருமே புதுசாக வந்தாங்க. ஒரு 4-5 கஸ்டமர் வந்திருப்பாங்க. அவங்களையுமே அட்டன் பண்ணிவிட்டு ப்ளவுஸையுமே தைச்சிட்டு ஃபாஸ்ட்டாகவே இன்றைக்கெல்லாம் வேலையை முடிச்சு, ஏன்னா இன்றைக்கி கடை திறந்ததே 2 மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்குள்ளே நான் வந்து எல்லாமே தைச்சி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் கொக்கி வைக்கலை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு தைக்கிறதுக்காக. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ப்ளவுஸ் இருக்குது. அது போக இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாமல் இருக்குது. நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் 9:30க்கெல்லாம் கடையை திறந்துட்டு ஷார்ப்பாக ஃபாஸ்ட்டாக வந்து தைச்சி முடிக்கணும். இன்றைக்கி டெய்லரிங் ஒர்க்கு எவ்வளோக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும். இஷ்டப்பட்டு நம்ம செய்யணும், அப்போ தான் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். தினமுமே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியத்தில் கடன்லாம் அடைக்கணும், நகையெல்லாம் திருப்பணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா சந்தோஷத்தை பூரா தியாகம் பண்ணிட்டு தான் இதில் இந்த அமௌண்ட்டுக்கு நான் தைக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளோவுக்கு தைக்கணும்னு சொல்லி நான் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.